அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமாகாந்தன் பேசுகிறேன். இன்றைய தொடரில் நாம் பார்க்கவிருப்பது குலதெய்வம் கோயிலுக்கு எப்பொழுது செல்லலாம். நாம் நினைத்தவுடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அங்கு பூஜைகள் செய்து வருவதனால் முழு பலனும் கிடைக்காது. வெளியூரில் இருந்து சொந்த ஊரான குலதெய்வம் கோயிலுக்கு செல்பவர்கள் அதை ஒரு டூராக நினைத்து கொண்டோ அல்லது தனக்கு நேரம் கிடைக்கும் போதோ அந்த விஷயத்தை செய்கிறார்கள். உள்ளூரில் இருப்பவர்கள் கூட அல்லது மிக அருகில் இருப்பவர்கள் கூட தனக்கு நேரம் கிடைக்கும்போது குலதெய்வ கோயிலுக்கு சென்று பூஜைகள் செய்து வழிபட்டு வருகிறார்கள். இது முழு பலனை தருமா என்றால் சந்தேகமே. அப்படியெனில் எப்பொழுது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பூஜைகள் செய்தால் முழு பலனும் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த தொடரில் நாம் பார்க்கலாம். ஒவ்வொருவர் ஜாதகத்திலும் கேது நிற்கும் ராசியின் தமிழ் மாதத்தில் நாம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று பூஜைகள் செய்தால் முழு பலனையும் அடையலாம். உதாரணமாக, கேது ஒருவர் ஜாதகத்தில் மேசத்தில் இருந்தால் சித்திரை மாதம் அன்று அவர்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று பூஜைகள் செய்தால் முழு பலனையும் அறியலாம். ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தை கணக்கில் கொண்டு அவர்கள் குலதெய்வ பூஜையை தொடர்ந்து நடத்தி வந்தால் வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பாராத திருப்பங்களையும் நல்வளங்களையும் பெறுவார்கள். ஏனென்றால் குலதெய்வத்தோட முழு பலனும் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கும். ஒருவேளை அந்த காலகட்டங்கள் தவறிவிட்டால் அவர் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி கோச்சாரத்தில் ஜாதக கேதுவை சேரும் இடநேர மாதத்திலோ அல்லது பார்வையால் ஆதிக்கம் செலுத்தும் மாதத்திலோ அவர்கள் தங்கள் குலதெய்வ பூஜையை அந்த தமிழ் மாதத்தில் செய்யலாம். உதாரணமாக, ஒருவரின் 9ஆம் அதிபதி புதன் என்று வைத்து கொண்டால், இந்த புதனானது மேசத்தில் இருக்கும் கேதுவை கோச்சாரமாக சேரும்போதோ அல்லது துலாமில் இருந்து 7ஆம் பார்வையாக கேதுவை பார்க்கும்போதோ, அப்படி என்றால் நாம் துலாம் என்ற ராசியின் தமிழ் மாதத்தை கணக்கில் கொண்டு அந்த மாதத்தில் நாம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று பூஜைகள் செய்தால் முழு பலனையும் பெறலாம். கேது என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொள்வது ஆன்மீகம் என்ற கணக்கில் இல்லை. குலம், வாழையடி வாழை, குலம் தலைக்கும் போன்ற காரகருக்கும் கேதுவே காரகராக வருகிறார். ஒருவரின் லக்னத்தில் கேது இருந்தால் அவர் அந்த வம்சாவளியை தொடர்ந்து வருகிறார். அந்த வம்சாவளியில் இருக்கும் ஒருவரே அந்த குடும்பத்தில் பிறந்துள்ளார் என்பதை நாம் பரிபூர்ணமாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு வம்சம் விருத்தியாக
கேதுவின் துணை மிகவும் தேவை. கேது சூரியன், அடுத்ததாக குரு. ஸோ ஒரு வம்சாவழி தழைக்கவும் வம்சாவளி பெருகவும் கேதுவின் துணை நமக்கு மிகவும் தேவை. எனவேதான் நம் குலத்தின் தெய்வமான நம் குலத்திற்கே தெய்வமான குலதெய்வத்தை நாம் கேதுவுடன் இணைக்கிறோம். ஆகவே இனி நீங்கள் இந்த முறையினை கடைபிடித்து உங்கள் குலதெய்வத்திற்கு பூஜை செய்து பாருங்கள். முன்பு நீங்கள் செய்த பூஜையின் பலனுக்கும் இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய பூஜையின் பலனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்களே கண்கூடாக உணர்வீர்கள். கேது என்பவர் மோட்சக்காரகன், ஞானக்காரகன் மட்டுமல்ல, குலத்துக்கும் அவரே காரகன். இனிமேல் நமக்கு நேரம் கிடைக்கும்போதோ இல்லை சென்று வரலாம் என்ற எண்ணம் வரும்போதோ குலதெய்வ கோயிலுக்கு சென்று வராமல், இதுபோல் அந்த தமிழ் மாதத்தை கண்டறிந்து அந்த மாதத்தில் குலதெய்வத்திற்கு பூஜை செய்து அவரின் பரிபூர்ண அருளை 100% பெறுங்கள். இது போன்ற வீடியோக்களை மேலும் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்து பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் உமாகாந்தன். இந்த வேத ஜோதிடம் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இதில் வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.